எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினம். எல்லாருமே அவங்க அம்மா பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு யுகம் பத்தாது. எல்லா அம்மாக்களுக்குமே அவங்க குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இழந்தது, தியாகம் பண்ணது, விட்டு கொடுத்தது, கஷ்டப்பட்டது, போராடினதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு எங்க அம்மாவை பத்தி கொஞ்சமா சொல்றேன். எங்க அம்மா சின்ன வயசுலலாம் அப்படி பணக்கார வீட்டுல பிறந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலயும் எங்க அம்மா கஷ்டம் தான் பட்டாங்க. அப்புறம் கல்யாணம்னா ஒரு குடிகாரரை கல்யாணம் பண்ணா என்ன விதமான பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எங்க அம்மா அனுபவிச்சிருக்காங்க. நானும் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அவ்வளோ கஷ்டத்துலையும் எங்க அம்மாவுக்கான சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 3 பிள்ளைங்க, நான், எங்க அண்ணா, எங்க அக்கா. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களோட ஓனர் யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை கிடையாதான். உடனே எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட, நமக்கு தான் 3 குழந்தை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பொண்ணு பையனே இருக்கட்டும், 3வது குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே எங்க அம்மா எங்க அப்பாவை திட்டி சண்டை போட்டாங்களாம். எனக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும்போது அம்மா இந்த சம்பவத்தை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க அப்பா அப்பவே உன்னை விற்கலான்னு சொன்னாரு, உங்க அப்பா கிட்டலாம் நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா வச்சுக்கோங்க, இந்நேரம் உங்களை வித்தே சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அம்மாக்களுமே அப்படிதான். 10 குழந்தையா இருந்தாலும் அது நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிதான் சொல்லி நினைப்பாங்க. மற்றவங்களோட கொடுக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பேரு தான் அம்மா. எங்க அப்பானால எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே எங்க அம்மாவுக்காக இருந்த பெரிய சந்தோஷமும் தைரியமும் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. எங்க அம்மா பத்தி பேச ஆரம்பிச்சாலே நான் அழுதுருவேன். அண்ணாவோட இறப்பு எங்க அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ரணம் அப்படின்றத இப்பவும் என்னால உணர முடியும். அண்ணாவோட இடத்த நான் ஈடு செய்யலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா என்னால ஈடு செய்யலாம் முடியாது என்னைக்குமே. அண்ணாவுக்கு அப்புறமா எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்புறமா எங்க அம்மாவோட அப்பா, இப்படி தொடர்ச்சியான இழப்புகளை அம்மா சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு இழப்புகளுக்கு அப்புறமே எங்க அம்மா மீண்டு எழுந்து வந்தது எனக்காகவும் எங்க அக்காவுக்காகவும் மட்டும்தான். எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வீட்டுல ரெஸ்டே இருக்க மாட்டாங்க. டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா மட்டும் கிடையாது, எங்க அம்மா மாதிரி ஆண் துணை இல்லாதவங்களும் ஆண் துணை இருந்தும் பயன் இல்லாம இருக்கிறவங்களும் இப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. தன்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இப்படிதான் எங்க அம்மா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்காச்சும் என்னை வேலைக்கு கூப்பிடுவாங்க, சில நேரம் கூலி வேலைக்கு கூப்பிடுவாங்க. 9வது 10வது படிக்கிறப்ப மட்டும் அது கம்பல் பண்ணி கூப்பிட மாட்டாங்க. நீ வந்தே ஆகணும், இல்லை வந்தா ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் எடுக்கிற வேலைக்கு தான் போனேன். 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்னோட வரிசையை எங்க அம்மாவே சேர்த்து எடுத்துருவாங்க. வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் 8 மணிக்கு. இருந்தாலும் 9 மணி ஆன உடனே நீ போய் சாப்பிட்டு வந்துருந்து பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்மளோட கஷ்டமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், நம்மளோட பசியா இருக்கட்டும், எல்லா உணர்வுகளுமே அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போதும் சரி, நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சரி, பிடிச்சதை விட்டு கொடுத்து பிடிக்காததை ஏத்துக்கிட்டு நமக்காகவே வாழ்றவங்க தான் அம்மா. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, பின்னாடி நம்ம அவங்களுக்கு உதவுவோம் பாத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சா சத்தியமா அப்படிலாம் கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பத்திரமா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். எங்க அம்மா பண்ற கஷ்டத்தை பார்த்து தான் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 8வது வரைக்கும் நானும் மீடியமா படிக்கிற பொண்ணு தான். அதுக்கப்புறம் தான் சரி நமக்கு அப்பா இல்ல அண்ணா இல்ல, நம்மளை அடங்காப்படாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நம்மளை பாவமா யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். நான் தான் எங்க ஸ்கூல்ல 10ஆவதுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து எனக்கு ஒரு 5000 rupees கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுல இருக்க ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் வித்துட்டு எங்க அம்மா எனக்காக ஒரு செயின் வாங்கி கொடுத்தாங்க. அது எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது கஷ்டமாவே போயிட்டு இருந்த வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கான ஒரு சின்ன சந்தோஷத்தை என்னால கொடுக்க முடிஞ்சது. நான் நல்லா படிக்கவும் அம்மா என்கிட்ட வீட்டு வேலையும் சொல்ல மாட்டாங்க, வெளியில வேலைக்கும் கூப்பிட மாட்டாங்க. நான் கையில சும்மா புக்கை வச்சுட்டு உட்காந்துருந்தாலே நம்ம பொண்ணு படிக்கிறா, வேலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் பெரும்பாலும் கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப கூட எங்க அம்மா என்கிட்ட வேலை சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா பட்ட கஷ்டமும் எனக்கு உதவிய நிறைய நல்ல உள்ளங்களோட நம்பிக்கையும் வீணெல்லாம் போகல. நான் படிச்சு நல்ல வேலையில தான் இப்போதைக்கு இருக்கேன். ஒரு பெண்ணுக்கு பொண்ணு பொருளை விட படிப்பும் வேலையும் ரொம்ப முக்கியம். அந்த படிப்பும் வேலையும் இருந்தாதான் நம்ம நல்ல சுயமரியாதையோட வாழ முடியும். நான் இப்ப சுயமா சம்பாதிச்சு சொந்த காலில் நிக்கிறேன்னா அதற்கான வாய்ப்பு கொடுத்தது எங்க அம்மா தான். எங்க அம்மா இல்லாம எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா நான் இப்படி படிச்சு வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். நீங்க நினைக்கலாம் கல்வி தான் இலவசமா கிடைக்குது, யார் வேணா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இலவச கல்வியை நம்ம அடையணும்னா கூட நமக்கு குடும்ப சூழ்நிலைங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கான வாய்ப்பு கிடைச்சா மட்டும் தான் நம்ம அதையும் கத்துக்க முடியும். அந்த வாய்ப்பையோ படிக்கிறதுக்கான சூழ்நிலையோ எங்க அப்பானால கண்டிப்பா தந்திருக்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா தான் முழு நேரமும் அரசாங்கத்துக்கு வருமானம் தேடி தர கடையில தானே இருப்பாரு. அப்புறம் எப்படி என்னோட படிப்பு பத்தி அவர் யோசிச்சிருப்பாரு? ஒரு குடும்பம் எப்படி தோண்டு கடந்தாலும் அதை தூக்கி நிறுத்த அம்மாவால மட்டும்தான் முடியும். அவங்க தலை குனிஞ்சு நம்மளை தலை நிமிர வைப்பாங்க. அவங்க அழுக்காகி நம்மளை பலப்பலன்னு வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க, நம்பிக்கை தருவாங்க. கடைசியா திரும்பி பார்த்தா அம்மாவை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கிற ஒரே ஜீவன் அம்மா தான். அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம அன்னையர் தினத்தை அன்னைக்கு மட்டும்தான் கொண்டாடணும் அப்படி கிடையாது, எல்லா நாளுமே நம்ம கொண்டாடணும். நம்மளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டு நம்ம குழந்தையும் வளர்ப்பாங்க. என் பையன்லாம் என்னை விட எங்க அம்மாவை தான் அம்மான்னு அதிகமா கூப்பிடுவான். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். நானும் அம்மாவும் பேசின நாட்களை விட பேசாம இருந்த நாட்கள் தான் அதிகம். இருந்தாலும் நான் எங்க அம்மாவை எந்த இடத்துலயும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமா இப்ப என்னை அவங்க பாத்துக்கிறாங்க. இவ்வளவு தியாகமான என் செல்ல அம்மாவுக்கு நல்ல நாள் பெரிய நாளைக்கு சேலை ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், என் கை காலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்பேன், யாரோட உதவி எனக்கு தேவையில்லை, யாரும் எனக்கு எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும், அழுகையா வரும், சண்டை
சண்டை போடுவேன். அப்புறமா யோசிப்பேன், ஆண் துணையே இல்லாம தனியாளா இருந்து குடும்பத்தை சுமந்தவளுக்கு ரோசமும் வீராப்பும் இருக்கத்தானே செய்யும் அப்படின்ட்டு. எங்க அம்மாவோட பழக்கம் அப்படியே எனக்கும் இருக்கு. நல்ல வேலை கிடைச்சாலும் நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் விரிசல் வந்துருச்சு. நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காதது நடந்தா சுவாரஸ்யமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலயே என்னவோ எதிர்பார்க்காதது நிறைய நடந்துருச்சு. ஆனா அது எதுவுமே விரும்ப தகுந்தது இல்ல, விரும்ப தகாததா நடந்துருச்சு. இருந்தாலும் அந்த விரிசல் எல்லாத்தையும் என்னால சரி பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மாவையும் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன், சந்தோஷமா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா எங்க அம்மாவுக்கே நான் மறுபடியும் பிள்ளையா பிறப்பேன். ஆனா சண்டையெல்லாம் போட மாட்டேன். என் செல்ல அம்மாவுக்கும் என் அம்மாவை போன்றே தன்னலம் கருதாது தன் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கும் அனைத்து அம்மாக்களுக்கும், சில வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாவோட இடத்தை அப்பா தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல அப்பாக்களுக்கும் எனக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. வயசான காலத்துல தான் அவங்களுக்கு ஆறுதலும் அரவணைப்பும் அவசியமா தேவைப்படும். நன்றி. லவ் யூ என் லட்சுமி அம்மா. இந்த வீடியோ உனக்காக தான்.